ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சோனியா. நாம் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சோஷியல் மீடியா யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மக்கள் நலவாழ்வு சங்கத்திலேருந்து வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் 1-2 ஜாப் இல்லைங்க, ஒன்றுக்கும் மேற்பட்ட துறைகள்ல இருந்து ஆள் எடுக்கிறாங்க. இந்த வேலைக்கு 35 வயசுக்கு உள்ள இருக்கிற யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆன்லைன்ல மட்டும்தான் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 31/12/2024 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல ஃபுல்லா நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஜாப்ஸ் வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நீங்க பார்த்து அப்ளை பண்ணிக்க முடியும். மேலும் கூகுள் குரோம் ஓபன் செஞ்சு jobstn.in அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அஃபிஷியலா வரக்கூடிய jobstn.in வெப்சைட் குள்ள போனீங்க அப்படின்னா உங்க கல்வி தகுதிக்கு தகுந்த மாதிரியான வேலைகளை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதோட லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நமக்கு புரிகிற மாதிரி இருக்கக்கூடிய தமிழில் தாங்க இதில் எல்லா விஷயங்களுமே இதில் போட்டிருக்காங்க. இதில் என்னென்ன காலி பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மெடிக்கல் ஆஃபீஸர். இதுக்கு என்ன முடிச்சிருக்கணும், இதில் எல்லா குவாலிஃபிகேஷனுமே இருக்குது. எம்பிபிஎஸ் அப்படிங்கிற நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேலரி அப்படிங்கிறது 60,000 ரூபாய் அப்படிங்கிற பேக்கேஜ் கொடுக்குறாங்க. ஹாஸ்பிட்டல் குவாலிட்டி மேனேஜர் அப்படிங்கிற இதுக்கு நீங்கள் எம்பிபிஎஸ், டென்டல், ஆயுஷ் இல்லைனா சித்தா ஏதாவது ஒரு இது நம்ம முடிச்சிருக்கணும் அப்படின்னு இதில் போட்டிருக்காங்க. மைக்ரோபயாலஜிஸ்டிக் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. டென்டல் சர்ஜரியன், சோசியல் ஒர்க்கர், ஐடி கோஆர்டினேட்டர், அதுக்கடுத்து ஸ்டாஃப் நர்ஸ்க்கு இது பண்ணுறாங்க. ஹெல்த் ப்ரொவைடர், இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். ட்ராமா, அதுக்கடுத்து ஓடி டெக்னீஷியனுக்கு, ஃபார்மசிஸ்ட்டுக்கு, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு, டென்டல் அசிஸ்டண்ட்டுக்கு எத்தனை வேக்கண்ட் அப்படிங்கிறது இருக்குது பாருங்கள். டேட்டா என்ட்ரி ஒரு கம்ப்யூட்டர் ஹோஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும். டிரைவருக்கு, ஃபிசியோதெரபிஸ்ட்டு, ரேடியோலஜிஸ்ட்டு, எத்தனை இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும், என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கிளீனர்லேருந்து ஹாஸ்பிட்டல் அட்டெண்டர்லேருந்து எல்லாத்துக்குமே இதில் ஆள் எடுக்கிறாங்கங்க. செக்யூரிட்டி, ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரு, லேப் அட்டெண்டரு, எத்தனை வேக்கண்ட் இருக்குது பாருங்கள். ஓடி அசிஸ்டண்ட்லேருந்து மல்டி டாஸ்க் ஒர்க்கர் வரைக்கும் எல்லாத்துக்குமே இதில் என்னென்ன நீங்கள் முடிச்சிருக்கணும். 8th பாஸ் அண்ட் ஃபெயிலு, இல்லை அந்த ஹோஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்க, ஓடி டெக்னீஷியனாக இருக்கீங்க அப்படின்னா ஓடி டெக்னீஷியன் அதுக்கான சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வச்சுருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன சர்டிஃபிகேட் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ, எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்தந்த வேலைக்கு தகுந்த மாதிரியான இது. ப்ளஸ் அது கூடவே ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஃபோன் பில்லு, இபி பில்லு ஏதாவது ஒன்று அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. இல்லை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டெம்பரவரியான ஜாப் தான், சரிங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது ஒரு டெம்பரவரியான ஜாப் தான். இந்த டெம்பரவரியான ஜாப் அப்படின்னு இப்போ சொல்கிறோம்ல, இந்த ஜாப் ஏற்கனவே இதே மாதிரி நமக்கு கொரோனா டைம்னோ அதுக்கப்புறம் வரக்கூடிய சமயத்தில் கூட டெம்பரவரியாக ஆள் எடுத்தாங்க. எடுத்ததுக்கப்புறம் அதை பர்மனண்டாகவும் மாற்றினாங்க. எப்படி அப்படின்னா, நெக்ஸ்ட் எலெக்ஷன் கூட அடுத்து வரப்போகுது, சொல்ல முடியாது. சப்போஸ் டெம்பரவரியாக ஆள் எடுத்தவங்களை அந்த எலெக்ஷன் டைம் கூட பர்மனண்டாக மாற்றுறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. டெம்பரவரி ஜாப் தானே, இதுக்கெல்லாம் எதுக்குடா நம்ம போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட இதில் கொடுத்துருக்க டேட்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் சென்ட் பண்ணுங்கள், அவங்களையும் அப்ளை பண்ண சொல்லுங்கள். மெடிக்கல் ரிலேட்டடில் கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு ஹாஸ்பிட்டலில் அப்படிங்கிறதுக்கு சேலரி அப்படிங்கிறது இப்போ கம்மியாக இருந்தாலும் பெர்மனண்டாக மாற்றிட்டாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டாகவும் அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே மிஸ் பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணுங்கள். டேட் அப்படிங்கிறது இந்த இயரோட எண்டு வரைக்கும் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ.